தமிழகம் எத்தனையோ கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கியுள்ளது. ஆனால் நடராஜன் மட்டும் நம் வீட்டு பிள்ளையாக கொண்டாடப்படுவது ஏன் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பேட்டை தூக்கிக் கொண்டு விளையாட செல்வோம். அப்போது ஒரு குரூப் வரும். கிரிக்கெட் எல்லாம் பணக்காரர்கள் விளையாட்டு, அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் ஆதிக்கம் காட்டுவார்கள் என அடுக்கடுக்காக அவர்கள் முன்வைக்கும் குறைகளில் இந்திய அணிக்கு விளையாட வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு தோன்றாது. ஆனால் இப்போது நிலைமை அப்படி அல்ல. ஒரு தனி மனிதர் லட்சக்கணக்கான கிராமத்து கிரிக்கெட் பிரியர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியுள்ளார். அவர்தான் இந்திய அணியில் இடம் பிடித்திருக்கும் தங்கராசு நடராஜன். யார்கர் பந்துகளால் IPL உலகை மிரட்டிய நடராஜன் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், திரை பிரபலங்கள் என பலரது வாழ்த்து மழையில் நனைந்தார். எத்தனையோ கிரிக்கெட் வீரர்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி உள்ளனர். ஏன், தற்பொழுது உள்ள இந்திய அணியில் கூட வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறார். அப்படி இருக்கையில் நடராஜனை மட்டும் இவ்வளவு கொண்டாடுவது ஏன்? நடராஜன் ஒவ்வொரு விக்கெட் வீழ்த்தும் பொழுதும் நாம் சாதித்தது போன்ற உணர்வு ஏற்படுவது எதனால்? விடை காணுவோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், கிரிக்கெட் வீரராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இளைஞர்களுக்கு பல தயக்கங்கள் இருக்கும். அந்த தயக்கங்களை தவிடுபொடியாக்கியதுதான் நடராஜன் நம்மில் ஒருவனாக கொண்டாடப்படுவதற்கான காரணம். முதல் தயக்கம் வயது. 10 வயது முதலே விளையாடத் தொடங்கினால்தான் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியும் என்பது பலரின் நினைப்பு. ஆனால் என்று IPL வந்ததோ அன்று முதல் இது பொய்யாகிவிட்டது. அதற்கு மற்றொரு உதாரணம் இந்த நடராஜன். ஆம், இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கு 29 வயது வரை போராடி இருக்கிறார் நடராஜன். மற்றொரு தயக்கம், திருமணம், குழந்தை என்றாகிவிட்டால் விளையாட்டை நினைத்து பார்க்க முடியுமா என்பது. ஆனால் திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்த பிறகே இந்திய அணியில் அசத்திக் கொண்டிருக்கிறார் நடராஜன். இன்னொரு தயக்கம் வறுமை. திறமைக்கு வறுமை தடையல்ல என்பதையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த நடராஜன். நடராஜனின் தாயார் சாலையோரத்தில் சிக்கன் கடை போட்டு அன்றாடம் பிழைப்பு நடத்தி வந்தவர். இன்றும் கடை நடத்தி வருகிறார் என்பது கூடுதல் தகவல். மற்றொரு தடை அல்லது தடையாக பார்க்கப்படுவது சமூகம். தமிழகத்தை பொறுத்தவரை கிரிக்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இந்திய அணியில் இடம் பிடித்ததன் மூலம் திறமை இருப்பவன் குறை கூறிக் கொண்டிருக்க மாட்டான் என்பதையும் காட்டியிருக்கிறார் நடராஜன். தற்போது இந்திய அணியில் இடம் பிடித்து ஆஸ்திரேலிய அணி வீரர்களை திக்குமுக்காடச் செய்து வரும் நடராஜன் 3வது ஒருநாள் போட்டி மற்றும் 2 T20 போட்டி என கடந்த 3 போட்டிகளில் 7 விக்கெட்டுகளை சாய்த்து அசத்தியிருக்கிறார். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் நடராஜனுக்கு ஆதரவு எழுந்துள்ளது. ஜாகிர் கானுக்கு பின் இந்திய அணியில் வெற்றிகரமான இடதுகை பந்து வீச்சாளர் என்ற இடத்தை நடராஜன் நிரப்புவார் என்பதே ஒட்டுமொத்த இந்தியாவின் எதிர்பார்ப்பு. இந்திய அணியில் நடராஜன் நிரந்தர இடம் பிடிப்பார் என்ற சேவாக்கின் கணிப்பும் இதற்கு ஒரு சான்று. மொத்தத்தில் இத்தனை இடர்பாடுகளை தாண்டி நடராஜன் சாதிக்கும் பொழுது நான் சாதிக்க முடியாதா என்ற எண்ணத்தை கிராமத்து இளைஞர்கள் மனதில் விதைத்த நடராஜன் நம்பிக்கை நட்சத்திரம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. Download Moj.